ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 14/5/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா எப்படி அன்பு கடலாக இருக்கிறார் இல்லையா? ஸோ அவரை மாதிரியே இந்த உலகத்தில் வேறு யாருமே அன்பு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அன்பின் கடலாக இருக்கார். ஸோ அப்போ அவருடைய குழந்தைங்கன்னா நீங்கள் கூட அதே மாதிரி அன்பு கடலாக இருக்கணும். அதனால் யார் என்ன பண்ணாலும் திருப்பி நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. இல்லை, அன்பு கடலே துக்கம் கொடுக்கலாமா? இந்த ஸ்தூல கடல் துக்கம் கொடுக்கலாம். அந்த ஸ்தூல கடல் கூட சந்தோஷமும் கொடுக்குது. சுனாமி மாதிரி டைமில் எப்போயாவது துக்கம் கொடுக்குது. நம்ம எப்போவுமே துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த கடலே அன்பு கடல். கேள்வி, எப்படிப்பட்ட சிந்தனைகள் செய்கிறதுனால அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும்? இப்போ நாம் நம்முடைய புத்தி ஃபுல்லாக ஞான ரத்தினங்கள்னால் நிரப்பிக்கிறோம். இந்த ஞான ரத்தினங்கள் தான் நமக்கு புது உலகத்தில் எல்லா சுரங்கத்தையும் நிரப்பி கொடுக்க போகுது. ஸ்தூல ரத்தினங்களாக மாறப்போகுது. அதனால் தங்க மாளிகையை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறது சிந்தனை இருக்கணும். இல்லை, இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு நல்லா தாரணையாகி சொரூபமாகி அனுபவி ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உயர்ந்த பதவி. ஸோ உயர்ந்த பதவினாலே அவ்வளோ செல்வம் அனுபவிப்போம். இதை சிந்தனை பண்ணணும். அடுத்தது, நம்முடைய பிராமண குலம் மாதிரி மிக மிக உத்தமமான குலம் எதுவுமே கிடையாது. நாம் உண்மையான சத்யநாராயணன் கதையை, அமர கதையை பாபா கிட்டேருந்தே கேட்குறோம். மற்றவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, இருக்கிறதுலே உயர்ந்த குலம், உயர்ந்ததும் உயர்ந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட குலம். அந்த குலத்தினருக்கு தான் உண்மையான சத்யநாராயணன் கதையை அமர்நாத் பாபாவே வந்து சொல்கிறார். இந்த மாதிரி சிந்தனை வர்றதுனால அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. குழந்தைங்க தந்தையுடைய நினைவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நமக்கு மிக உயர்ந்த ஸ்ரீமத் கிடைச்சிருக்குது, உயர்ந்த வழி கிடைச்சிருக்குது. இல்லை, இங்கே உயர்ந்த வழியே பாபா நினைவிலே இருக்கணுன்றது தான் எந்த காரியம் செஞ்சாலும். இது ரொம்ப ரொம்ப இனிமையானது. இந்த நினைவு யாத்திரை எந்த அளவுக்கு அப்பாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா நம்மளை இனிமையானவராக ஆக்குவார். அது மட்டும் இல்லை, பாபாவும் நமக்கு இனிமையானவராக அனுபவமாவார். பாபாவை நினைக்க நினைக்க இல்லையா, அவரை நினைக்கும்போது தான் தெரியும் அந்த இனிமை. ஸோ இதை முயற்சியின்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அனுபவம் ஆகுது. ஏன்னா பாபா ரொம்ப ரொம்ப இனிமையானவர் இல்லையா? ஸோ அவர் நமக்கு என்னென்னலாம் செய்கிறாருன்றத விட அவரை நினைக்கணும். அப்போ தான் அந்த இனிமைத்தன்மை நம்மளால் உணர முடியும். இல்லை, நம்ம நிறைய பாவம் செய்யும்போது அது பாவம்னு கூட நம்ம நினச்சி பார்க்கறதில்ல. பார்த்துருந்தோன்னா நம்ம அந்த பாவத்தை செஞ்சுருக்க மாட்டோம். அதே மாதிரி இதை நினச்சி பார்க்கணும். அதுதான் விஷயம். அதனால தான் நினைங்க, பாபா எவ்வளோ இனிமையானவர் நினைங்க, அப்போ தான் அனுபவம் ஆகுன்றார். ஒரு பாபா மட்டும்தான் நமக்கு அன்பை மட்டுமே கொடுக்குறார். மற்ற எல்லாரும் கஷ்டத்தை கொடுக்குறாங்க. இல்லை, அன்பே கொடுத்தாலும் அவங்க இறந்தால் கஷ்டமாக இருக்குது. இல்லை, அவங்க கஷ்டப்பட்டால் கஷ்டமாக இருக்குல்ல. பாபா ஒருபோதும் கஷ்டப்படுறது கிடையாது. அதனால் அவர் மூலமாக நமக்கு கஷ்டம் வர வாய்ப்பே கிடையாது. இங்கே இருக்கிற கஷ்டத்துலேருந்து விடுதலை தான் அடைவோம் பாபா நினைவில் இருக்கிறதுனால. பாருங்கள், முழு உலகத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம்தான் கொடுக்குறாங்க. ஸோ பாபா மட்டும்தான் அன்பு கொடுக்குறாருன்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோம். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எவ்வளோ பெரியவராக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். பாபா எப்படி இருக்கிறாருன்னு, புள்ளியாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது.
ஏன்னா குழந்தைங்களே அடிக்கடி மறந்துடுறாங்களே. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் பெரிய பெரிய சித்திரங்களை வச்சு பூஜை செஞ்ச பழக்கமாயிடுச்சு. அதனால் இப்போ எப்படி புள்ளியாக நினைக்கிறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் புள்ளி தானே, புள்ளியை தானே நினைக்கணும். நான் புள்ளியாக இருக்கிறேன்னு ஆத்மா சொல்லுது, அதுக்கு தெரியுது. அப்போ நம்ம தந்தை கூட அதே மாதிரி தான் இருக்கிறார். அந்த சின்ன புள்ளி ஆத்மா தான் ஜனாதிபதி ஆகுது, வேலைக்காரன் ஆகுது, எல்லாமாகவும் அந்த ஆத்மா தான் அந்த நடிப்பை நடிக்குது சரீரத்தின் மூலமாக. ஸோ எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கிறவர் பாபா. ஸோ அவரைத்தான் பதித்த பாவனா, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே வாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ யாரை புள்ளின்னு சொல்கிறோமோ அவர் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிறார். ஆனாலும் அவருடைய மகிமையோ அளவற்றதாக இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுச்சு இல்லை? ஞானக்கடலாக அமைதி கடலாக இருக்கிறாருன்னு பாடுறாங்க பக்தி மார்க்கத்தில் கூட. ஆனாலும் அவர் எப்படி சுகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சிக்காம தான் இருக்கிறாங்க. யார் எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க அப்படின்னு பாபா மட்டும் இல்லை, இனிமையான குழந்தைங்க கூட தெரிஞ்சிக்க முடியும். குறிப்பாக நாம் நடக்கிறோமா இல்லையான்றது நமக்கே தெரியும் தானே. சேவை செய்கிறதுக்காகத்தான் பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்க. சிலர் ஆரோக்கியமாக கூட இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் ஆயுட்காலம் சராசரியாக 125லேருந்து 150 வருஷம் வரைக்கும், அவ்வளோ நீளமான ஆயுட்காலம். இப்போ 40 வருடமானாலே, அதாவது 40 வயசானாலே மரண பயம் வந்துடுது. அந்த மாதிரி சிம்டம்லாம் காட்டுது இல்லையா? இது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் மனதை பாதித்து அது இன்னும் ஆயுளை குறைக்குது. அங்கே மனதிலும் பிரச்சனை வராது, உடலிலும் பிரச்சனை இருக்காது. முழு ஆயுட்காலத்தையும் வாழ்ந்து முடிப்பாங்க ஒவ்வொருத்தரும் சத்தியுகத்தில். ஆனால் இன்றைக்கி உலகம் பாருங்கள், ரொம்ப கெட்டு போச்சு. ஆனால் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது இந்த உலகத்துக்கு. மனிதர்கள் இன்னும் பெரிய பெரிய தர்மசாலைகளை உருவாக்குறாங்க. இன்னும் எவ்வளவு காலம் இந்த உலகம் இருக்கும்னு கூட பாவம் அவங்களுக்கு தெரியாது. கோயில் உருவாக்குறதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில். ஆனால் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க கட்ட மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் பில்டிங்கு வீடெல்லாம் கட்டக்கூடாதுன்னெலாம் பாபா தடை பண்ணுறது கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு அறையில் இந்த ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டியை, அதாவது பிரம்மகுமாரி சென்டர் அல்லது கீதா பாடசாலையை உருவாக்குங்க, ஒரு ரூம். ஸோ இதன் மூலமாக செலவில்லாமல் 21 பிறவிக்கு நீங்கள் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியை இந்த ஞானத்தின் மூலமாக அடைவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம சத்தியயுகம், திரேதாயுகம் மட்டும் இல்லை, துவாபரயுகத்திலும் சுகத்தை தான் அடைவோம். அப்போ 3/4 பங்கு சுகத்தை அடையிறோம். ஸோ எப்போ தமோ பிரதானமாக கலியுகத்தில், அதிலும் குறிப்பாக இறுதியில் ஆகிறோமோ, அப்போ தான் அதிகமான துக்கமே ஏற்படுது. ஸோ அதுவும் துக்கத்தின் உச்சத்தில் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் சொல்லி கொடுக்குறார். நீ ஆத்மா, இந்த உடம்புக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, எல்லாத்துலேருந்தும் புத்தியை விளக்குன்றார். ஸோ எந்த அளவுக்கு தம பிரதானம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு துக்கமும் அசாந்தியும் அதிகமாகிடும். மனிதர்கள் அதிகமாக துக்கம் அடைவாங்க தம பிரதானமாக ஆக.
ஸோ அதன் பிறகு தான் வெற்றி முழக்கம் ஏற்படும். இல்லை மனிதர்கள் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க தமோ பிரதானமாக, நம்ம மேல் நோக்கி சதோ பிரதானமாக ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க துக்கத்தின் உச்சத்தை பார்க்கும்போது நம்ம சுகத்தின் உச்சத்தை பார்ப்போம். அதான் வெற்றி முழக்கம் ஏற்படும். குழந்தைங்க ஏற்கனவே திவ்ய திருஷ்டி மூலமாக விநாசத்தை பார்த்தீங்க. ஸோ இதை பிறகு இந்த ஸ்தூல கண்ணு முன்னாடியே நடைமுறையில் பார்ப்பீங்க. ஸ்தாபனையின் சாட்சாத்காரத்தை கூட நிறைய குழந்தைங்க பார்த்தாங்க. சின்ன குழந்தைங்க கூட நிறைய பார்த்தாங்க. ஆனால் ஞானம் எதுவுமே தெரியாது. ஸோ பழைய உலகத்துடைய அழிவோ கண்டிப்பாக ஏற்படும். தந்தை மட்டும்தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். ஆனாலும் குழந்தைங்க தான் உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லை அந்த என்ன முயற்சி பண்ணணுன்ற வழியைத்தான் பாபா சொல்கிறார். ஸோ இப்போ விஜய் அவர்கள் முதல்வர் ஆவாருன்ட்டு ஒரு ஜோசியக்காரர் சொன்னாராம். அதுக்காக விஜய் அவர்கள் எந்த முயற்சியும் பண்ணாமலாம் இருந்தார். அதே மாதிரி தான் இங்கே இல்லை, அவர் முதல்வர் ஆகிறதுன்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் முயற்சி பண்ணி தானே அடைஞ்சார். ஸோ அப்போ நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்றது அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை கடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஜோசியக்காரர் சொல்கிறது கூட பொய்க்கலாம், ஆனால் பாபா சொல்கிறது பொய்க்குமா? ஸோ அப்போ உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும். குழந்தைகளுக்கு தந்தை எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். மற்றவர்களுக்கு இந்த உலகம் கொஞ்ச காலம்தான் இருக்க போகுதுன்னு தெரியாது. நமக்கு தான் பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறேன். ஸோ என்னைத்தான் பதித்த பாவனா எங்களை தூய்மையாக்குங்கன்னு மனிதர்கள் கூப்பிட்றாங்க. பாபா சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் எவ்வளவு திறமைசாலிகளாக புத்திசாலிகளாக சதோ பிரதானமாக இருந்தீங்க, இப்போ தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. நாம் முழு உலகத்தையும் அரசாட்சி செஞ்சோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், மறுபடியும் நாம் தான் முழு உலகத்தையும் அரசாட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் மீண்டும் சுற்றுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆக்கினேன். பிறகு நீங்கள் 84 பிறவிகள் ஏணிப்படியில் இறங்கி இறங்கி தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. சிவபாபா ஒன்றும் சாஸ்திரத்தை படிச்சுட்டு வரல தானே. ஸோ அவருக்கு தான் ஞானத்துடைய முழு அதிகாரமும் இருக்குது. இல்லை, ஞானத்தின் அத்தாரிட்டி பாபா தான். மற்றவங்களாம் சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதோடைய சாஸ்திரத்துடைய அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் பதித்த பாவனா வான்னு சொல்லிக்கிட்டு கங்கையில் குளிக்க போகிறாங்க. பக்திங்கிறது நடைமுறையில் இல்லற வாழ்க்கை, இல்லற மார்க்கத்தினருக்கானது. ஸோ அவர்களுக்கு யார் நமக்கு சத்கதி கொடுக்குற வள்ளல்னு தெரியாது. அதனால்தான் குருமார்கள்கிட்ட போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கூட பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்டீங்க. நான் உங்களை தூய்மையாக ஆக்கிறேன், உங்களுக்கு கல்வியும் கற்றுக் கொடுக்கிறேன். மற்றபடி எங்கள் மேலே ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவசியம் இல்லை. சொல்லி டீச்சர்கிட்ட ஆசீர்வாதமாக கேட்பாங்க, கருணை காட்டுங்கன்னா கேட்பாங்க. அவர் நடத்துகிறத படிக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஆசீர்வாதங்கள்லாம் பல பிறவிகளாக அடைஞ்சு வந்தீங்க. இப்போ நீங்கள் தாய் தந்தையுடைய பொக்கிஷத்தின் எஜமானர் ஆகணும். அதற்கான வழியை பாபா சொல்கிறார். ஸோ அதனால் இதில் ஆசீர்வாதங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? குழந்தை பிறந்த உடனே தந்தையின் பொக்கிஷத்துக்கு எஜமானர் தானே.
ஸோ இங்கே முழுசாக பாபாவுடைய குழந்தை ஆகிட்டிங்கன்னா அந்த பொக்கிஷத்துக்கு எஜமானர் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ முழுசாக பாபாவுடைய குழந்தை நான்ற அந்த உணர்வுலே இருக்கணும் எப்போவுமே. அப்படின்னு அர்த்தம், பாபாவோட குழந்தை பாபா வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அவர் பாபாவுடைய குணங்கள் எதுவோ அதுவே உங்களுடைய குணங்களாக இருக்கணும். ஸோ லௌகிக தந்தைக்கிட்ட போய் கருணை காட்டுங்கன்னு சொல்லுங்கள். இங்கே அதுக்கான விஷயம்லாம் கிடையாது. முயற்சி செஞ்சால் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இங்கே தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். பாபா புள்ளியாக இருக்கிறாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. எல்லாருமே பரமபிதா பரமாத்மா இறை தந்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பரமாத்மா எல்லோரையும் விட கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உயர்வானவராகத்தான் இருப்பார். மற்ற எல்லோரும் ஆத்மாக்கள். ஸோ புள்ளியாக இருக்கிற பாபாவை இங்கே நினைக்கணும், அவ்வளவுதான். ஸோ நிறைய பேருக்கு அவர் அப்படி தான் இருக்கிறாருன்னு கூட தெரியாது இல்லையா? ஆனால் அப்பான்னு சொல்கிறாங்க, பரமாத்மான்றாங்க, இறை தந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக எல்லோரையும் விட உயர்ந்தவராகத்தானே இருப்பார். ஸோ மற்ற எல்லோருமே ஆத்மாக்கள். பரமாத்மா தந்தை குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்கிறார். வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். அவர் நம்மளை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிறாருன்ற விஷயம் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலுமே இருக்காது இல்லையா? இல்லை, நமக்கு தான் தெரியும் சொர்க்கத்தின் எஜமானராக இப்போ ஆக்கிட்டு இருக்கிறாரு ஞானத்தை கொடுத்து அப்படின்ட்டு. கிருஷ்ணருடைய கையில் உலக உருண்டையை காட்டியிருக்கிறாங்க. ஸோ குழந்தை பிறந்த நேரத்திலிருந்து அதோடைய ஆயுள் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டு தானே? பிறந்ததுலேருந்து தான் இந்த வயசு கணக்கிடுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் முழுசாக 84 பிறவி எடுக்கிறார். கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த உடனே 84 பிறவிகளுடைய கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறதுக்கு சுமார் 30-35 வருஷம் ஆகும். அப்படின்னு அர்த்தம் 30-35 வயசில் தான் அவருக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ அப்போ 5000 வருஷத்தில் 30-35 வருஷத்தை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா சத்தியுகத்துடைய 1ஆம் தேதி என்ன அப்படின்னு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அரியணை ஏறுறனால தான் சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கிருஷ்ணர் எப்போ பிறந்தாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதாவது அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் சிவபாபா எப்போ வந்தாருன்னு இப்போ தானே வராரு, ஆனால் இப்போவே நமக்கு தெரியாது. கரெக்டாக இந்த டைமில் தான் வந்தாருன்னு கணக்கிட முடியாது. அதுக்காக தான் பாபா சொல்கிறார் ஆரம்பத்தில் இருந்து. ஸோ அதை தான் கிருஷ்ணருக்கு ஜாதகமெல்லாம் கணிக்க முடியும், சிவபாபா கணிக்க முடியாது. பிறந்த நேரம் தெரிஞ்சால் தானே கணிக்கிறதுக்கு. ஸோ ஆரம்பத்தில் இருந்தே சாட்சாத்காரம் ஏற்பட்டது. முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க கூட அல்லாவின் தோட்டத்தை பார்த்தாங்க, அதாவது சொர்க்கத்தை காட்சியில் பார்த்தாங்க. அவங்க தீவிரமான பக்தி பண்ணலை, வீட்டில் இருந்தபடியே காட்சியை பார்த்தாங்க. ஆனாலும் சிலர் எவ்வளோ தீவிரமான பக்தி செஞ்சாங்க, அதையும் பாபா புரிய வைக்கிறார். பாபா தூரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார். இந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசமாகி நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறோம். பிறகு இங்கேருந்து வெளியில் போன உடனே அந்த போதை குறைஞ்சிடுது. நினைவு நல்லா இருந்துச்சுன்னா அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். ஸோ அப்போ தான் கர்மாதித்த நிலையும் ஏற்படும். இல்லை, அந்த நினைவில் அந்த சந்தோஷம் வர வர கலியுகத்தின் விஷயங்கள் எல்லாம் மறக்கும். அதான் கர்மாதித்த நிலை. ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா கடைசி பிறவியில் முழு ஞானமும் நிரம்பி இருக்குது, சிவபாபா கிட்டேருந்து நிரப்பி இருக்குது. பிறகு அடுத்த ஜென்மத்தில் சத்தியுகத்தில் தாயின் கர்ப்பத்திலேருந்து வெளில வந்தோடனே கொஞ்சம் கூட ஞானம் இருக்காது. இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? இப்போ கேட்ட ஞானத்தினால தான் பிறக்குது, ஆனால் அங்கே பிறந்தோடனே எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்றார். கிருஷ்ணர் முரளி சொல்லலை.
அவருக்கு ஞானம் தெரியாது. தெரிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு லக்ஷ்மி நாராயணனுக்கே ஞானம் தெரியாத பொழுது பாதியில் இல்லை ஆதியில் வரவங்க லக்ஷ்மி நாராயணன், அவங்களுக்கே ஞானம் தெரியல. பாதியில் துவாபரயுகத்தில் வரக்கூடிய ரிஷி முனிவர்களுக்கு, சன்னியாசிகளுக்கு எப்படி இந்த ஞானம் தெரியும்? உலகத்தின் எஜமானராக இருந்தவர்களுக்கே ஞானம் தெரியாத பொழுது சன்னியாசிகளுக்கு எப்படி தெரியும்? ஸ்ரீகிருஷ்ணர் கடல் மத்தியில் ஆளிலையில் மிதந்து வந்தார், இதை பண்ணார், அதை பண்ணாருன்னு நிறைய கதைகளை எழுதிட்டாங்க. ஸோ கங்கை நதியில் அவர் காலை வச்ச உடனே கங்கை அப்படியே தாழ்வாக சென்று போயிட்டதா சொல்கிறாங்க. மனிதர்கள் எவ்வளோ கதையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த மாதிரி தலைகீழான விஷயங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்கிறார். இது சாத்தியமா? பைபிள் குரானில் இன்னும் கடலை ரெண்டாக பிரிஞ்சுதுன்னெலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தலைகீழான விஷயங்கள். மனிதர்கள் எவ்வளோ சாஸ்திரங்களை படிக்கிறாங்க. ஸோ நம்மளாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த படித்ததையெல்லாம் மறந்துடுங்கன்றார். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தேகத்தை கூட மறந்துடுங்கன்னு பாபா சொல்கிறார். ஆத்மா வெவ்வேறு சரீரத்துடைய பேர், தோற்றம், காலம், இதோட வெவ்வேறு பார்ட்டை நடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. வெவ்வேறு உடம்பு எடுத்து வெவ்வேறு தோற்றத்தில் வெவ்வேறு நடிப்பு நடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ சரீரம் ரொம்ப கெட்டு போச்சு, ஆத்மாவும் அழுக்காயிடுச்சு, சரீரமும் அழுக்காயிடுச்சு. இல்லை ஆத்மா அழுக்கானா சரீரம் அழுக்காக தான் கிடைக்கும். ஆத்மா அழகாயிடுச்சுன்னா சரீரமும் அழகாக கிடைக்கும். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆத்மா தான். ஸோ ஆத்மா தான் அழகானதாகவும் அழகற்றதாகவும் அழகிழந்ததாகவும் ஆகுது. ஆத்மா எப்போ தூய்மையாக இருந்துச்சோ அப்போ அழகாக இருந்துச்சு. பிறகு காம விகாரன்ற நெருப்பில் கருகி கருப்பாயிடுச்சு ஆத்மான்றார். கரிகால சோழன் கதை சொல்லுவாங்களே, காலு கருகிடுச்சுன்ட்டு, அதுமாரி ஆத்மாவே காமத்தினால கருகிடுச்சு. இப்போ ஞானம்ன்ற நெருப்பில் பாபா ஆத்மாக்களை ஈடுபடுத்தி ஆத்மாவை சுத்தமாக்குறார், ஞானம்ன்ற நெருப்பில் போட்டு. ஸோ அந்த ஞானத்துடைய சாரம் என்ன நினைவு பண்ணிங்கன்னா ஆத்மாவுடைய அழுக்கு நீங்கிடும் அப்படின்னு பதித்த பாவனர் சொல்கிறார். கலியுகத்துடைய கடைசியில் நீங்கள் ஏழ்மை நிலை அடைஞ்சிட்டீங்க. பிறகு சத்தியுகத்துக்கு போய் நீங்கள் தங்க மாளிகைகளை உருவாக்குவீங்க. ஸோ இது நினச்சி பார்க்கவே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்களா. இன்றைக்கி நாம் எவ்வளோ ஏழ்மை நிலையில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் தங்கத்தில் மாட மாளிகை கட்டுவோன்றது மெய்சில் இருக்குது இல்லையா. இங்கே வைரத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது, ஆனால் அங்கே வைரங்கள் கற்கள் மாதிரி நிரம்பி இருக்குன்றார். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ உங்கள் புத்தியில் ஞான ரத்தினங்கள்னால நிரப்பிக்கிறது தான். ஸோ ஞான கடல் ஞான ரத்தினங்களை கை நிறைய நிரப்பி கொண்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு மகிமை செய்யப்பட்டிருக்குது. அந்த மகிஷாசுர மர்தினியை கடல்லிருந்து வெளிப்படும் போதே தட்டு ஃபுல்லாக வைரம் வைடூரியங்களோடு அவங்க வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறார், இப்போ கடல்கிட்ட இருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இதோடைய பலனாக சத்தியுகத்தில் எல்லா சுரங்கங்களும் நிரம்பி இருக்கும். இதை காட்சியாக கூட நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க. அந்த காட்சியில் தங்கத்திலே செங்கல் இருந்ததாகவும் அதை எடுத்துகிட்டு கீழே வரும்போது அது காணாமல் போனதாகவும் குழந்தைங்க சொன்னாங்க ட்ரான்ஸில் போயிட்டு ஸோ அங்கே தங்க செங்கற்களால் மாளிகைகள் உருவாக்கப்படும். இதைத்தான் மாயாவி விளையாட்டு அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் எப்போ உங்களுக்கு சிந்தனை வருதோ
அப்போ தான் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். பாபா 5000 வருஷத்துக்கு முன்பும் வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. 5000 வருடத்துக்கு முன்பு கூட சிவபாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு கல்பமும் உங்களுக்குத்தான் கற்றுக் கொடுப்பார். யாரெல்லாம் இப்போ பிராமணர்களாக ஆகிறாங்களோ அவங்களே தான் மறுபடியும் தேவதைகளாக ஆவாங்க. விராட ரூப சித்திரத்தில் பிராமணர்களை காட்டாமல் விட்டுட்டாங்க. முக்கியமானதே பிராமணர்கள் தான் இல்லையா? அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த குலம். மற்றபடி அந்த ஜாதி பிராமணர்கள், கலியுக பிராமணர்கள் ஸ்தூலமான பிராமணர்கள். நீங்கள் தான் உண்மையிலே ஆன்மீக பிராமணர்கள். நீங்கள் தான் உண்மையான கதையை சொல்கிறவங்க. இதுதான் சத்யநாராயணனுடைய சத்தியமான கதை, அமரக்கதை. ஸோ உங்களுக்கு அமரக்கதையை சொல்லி அமரநிலை கொடுக்கிறார் பாபா. இந்த மரண உலகமே அழிய போகுது. நான் உங்களை என்னோட அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஸோ கடைசி நேரத்தில் எத்தனை ஆத்மாக்கள் பரந்தாமை வீட்டை நோக்கி போவாங்க. சின்ன சத்தம் கூட இருக்காதுன்றார். எந்த சத்தமும் இல்லாமல் ஆத்மா மேலே போகும். சத்தமே இல்லாமல் போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்று இயற்கை சீற்றமாக இருக்கும் அல்லது அணுகுண்டாக இருக்கும். ஸோ தேனீக்கள் கூட்டமாக பறக்கும்போது அவ்வளோ சத்தம் ஏற்படுமா. ராணி தேனியை தொடர்ந்து எல்லா தேனீக்களும் போகும். அவங்கக்கிட்ட கூட ஒற்றுமை இருக்குதுன்றார். தேனீக்கள் கிட்ட கூட. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஸோ தேனி இதெல்லாம் தனியாகவே இருக்காது, கும்பல் கும்பலாக தான் இருக்கும். ஸோ குளவியுடைய உதாரணம் கூட இங்கே தான் இருக்குது. நீங்கள் மனிதர்களை இந்த ஞானத்தின் மூலமாக குளவி எப்படி காதில் ஊதுதோ அது மாதிரி ஊதி ஊதி அவங்கள தேவதைகளாக ஆக்குறீங்க. தூய்மையான உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குறீங்க. உங்களுடைய மார்க்கமே இல்லற மார்க்கம். இதில் அதிக எண்ணிக்கையில் தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால்தான் வந்தே மாதரம்னு மகிமை பாடப்படுது. பிரம்மா குமாரிகள் மூலமாக பாபாவுடைய 21 பிறவிக்கான பொக்கிஷம் கிடைக்கிது. தந்தை சதா காலத்துக்கான சுகத்தை பொக்கிஷமாக கொடுக்கிறார். யார் நல்ல சேவை செய்கிறாங்களோ, நல்லா படிக்கிறாங்களோ, எழுதுகிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிறாங்க. ஸோ பாபா கேட்குறார், இந்த ஞானத்தை எடுத்தாலே சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் ராஜாவாகிறது நல்லதா அல்லது சாதாரண வேலைக்காரனாகிறது நல்லதா? யோசிங்க. கடைசி நேரத்தில் நாம் என்ன பதவி அடைவோம்னு தெரிஞ்சிடும். உயர்ந்த பதவி கிடைக்கலன்னா ஐயோயோ நாம் ஏன் ஸ்ரீமத் படி நடக்கலைன்னு வருத்தப்படுவாங்களாம். ஸோ அதனால தான் ஃபாலோ ஃபாதர் பிரம்மா பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சிலர் சென்டருக்காக தன்னுடைய வீட்டின் ஒரு பகுதியை கொடுக்குறாங்க. சென்டர் நடத்த அல்லது கீதா பாடசாலை இதெல்லாம் நடத்த கொடுத்துட்டு மாமிசமும் சாப்பிட்றாங்க. இப்போ இதனால் சுத்தமான சூழ்நிலை ஏற்படாது. உங்களுடைய வீட்டின் மூலமாக சொர்க்கம் உருவாகுதுன்னா தானும் சொர்க்கத்தில் வரணும் இல்லை? ஸோ அதனால் வெறும் ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கக்கூடாது. பாபாவை நினைவு செஞ்சு தூய்மையானாதான் அவர் நம்மளை தன் கூடவே அழைச்சிட்டு போவார். எவ்வளோ பெரிய லாட்ரி சீட்டு கிடச்சிருக்குது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். தந்தையை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் அழியும்.
ஸோ பாபாவை மாதிரி வேறு யாருமே அன்பு கொடுக்க முடியாது. அவர் தான் அன்பு கடலாக இருக்கிறார். நீங்களும் அதே மாதிரி ஆகணும். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது துன்பம் கொடுக்குறீங்க, தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் தொல்லைப்பட்டு தான் இறப்பீங்க, துன்பப்பட்டு தான் இறப்பீங்க. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்க துக்கம் கொடுத்தா கூட திருப்பி துக்கம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா கடைசியில் அது முன்னாடி வந்து நிற்கும். ஸோ பாபா சாபம் கொடுக்கலை, உங்களுக்கு புரிய வைக்கிறார். சுகத்தை கொடுத்தீங்கன்னா சுகமாக இருப்பீங்க. அதனால தான் எல்லாருக்கும் அன்பு கொடுங்கன்றார். ஏன்னா பாபாவும் அன்பு கடலாக இருக்கார் இல்லையா? ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எந்த விதமான தலைகீழான விஷயங்களையும் கேட்டு அதன் மீது நம்பிக்கை ஏற்படக்கூடாது. இதுக்கு முன்னாடி படித்த தலைகீழான விஷயங்களெல்லாம் மறந்து அசரீரி ஆகிறதுக்கான பயிற்சி பண்ணணும். ஸோ வெறும் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்காம உங்களை நீங்களே தூய்மையாக்கிக்கணும். ஏன்னா பாபா டீச்சராகி சொல்லி தான் கொடுப்பார். தூய்மை ஆகிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. கஷ்டம் கொடுத்தா கஷ்டப்பட்டு இறப்பீங்க. வரதானம். உண்மையான அன்பின் ஆதாரத்தில் மற்றவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை விட்டுட்டு ஒரு பாபாவோட மட்டும் தொடர்பை இணைக்கக்கூடிய முழுமையான விசுவாசியாகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், தந்தையை தவிர பாபாவுடைய கடமை, பாபாவுடைய மகிமை, பாபாவுடைய ஞானம், இதை தவிர வேறு எதுவுமே உங்கள் சங்கல்பத்திலையும் வரக்கூடாது, உங்கள் கனவுல கூட வரக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் முழு விசுவாசிகள்னு பாபா சொல்கிறார். சூப்பரில். ஸோ பாபாவுடைய கடமை, பாபாவுடைய மகிமை, பாபா கொடுக்குற ஞானம், இது மட்டும்தான் உங்களுடைய எண்ணத்துலேயும் கனவுலேயும் வரணும். அப்போ தான் உண்மையான விசுவாசி. உலகில் விஷயம் எதுவுமே மைண்டில் வரக்கூடாது. ஒரு தந்தையை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு இருக்கணும். புத்தியோடைய தொடர்பு எப்போவுமே அந்த ஒருவரோட மட்டும் இருந்துச்சுன்னா மற்றவர்களுடைய சகவாசம் உங்களை பாதிக்காது. இல்லை, மற்றவங்க தொடர்பில் இருந்தாலும் புத்தி பாபா கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அவங்க மற்றவர்களுடைய குணம், அதனால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க, ஈர்க்கப்பட மாட்டீங்க. ஸோ அதனால் புத்தியினால் மற்ற தொடர்புகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு பாபாவோட மட்டும் புத்தியை இணைக்கிறது அப்படிங்கிற இந்த முதல் வாக்குறுதியை நிறைவேற்றுறது தான் முழுமையான விசுவாசி ஆகிறதுன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா கிட்ட நம்ம கொடுத்த முதல் வாக்குறுதியை, பாபா நீங்கள் வந்தீங்கன்னா மற்ற எல்லா தொடர்பையும் கட் பண்ணிவிட்டு உங்களோட மட்டும் இருப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நிறைவேற்றுங்க, அப்போ தான் உண்மையான விசுவாசின்னு சொல்கிறார். ஸ்லோகன், சத்தியத்தாவின், அதாவது ஆத்மாவுடைய உண்மையான நிலையில், அதாவது சுயஸ்திதியில் இருக்கிறது தான் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களை சம்பூர்ணமாக ஆக்கிடும். இல்லை, அந்த சூழ்நிலையின் வசமாக மாட்டீங்க. எப்போ சுயஸ்திதியில் நிலைச்சிருந்தா, நான் ஆத்மான்ற உணர்வில் எல்லாத்துலேருந்தும் விலகி சாட்சியாக பார்க்குறேன்னு அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது, உங்கள் அமைதியை குறைக்காது. அதுதான் சம்பூர்ண நிலைன்றது. அவ்யக்தேஸ்வரா, சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடைய குழந்தைங்க. இது மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஒரே சீரான மனநிலை இருக்கும். நான் யாரோட குழந்தை தெரியுமா,
வெளி உலகத்தில் நான் என்ன ஜாதி தெரியுமா, என்ன மதம் தெரியுமா, எந்த குடும்பத்தை சார்ந்தவன் தெரியுமா அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதேமாதிரி யாரோட குழந்தை தெரியுமா, யாரோட மனைவி தெரியுமா இப்படிலாம் சொல்லுவாங்க. அதேமாதிரி உலகத்திலே மிக உயர்ந்த தந்தையுடைய குழந்தை நான் அப்படிங்கிறது உங்கள் மனதை ஒரு போதையில் ஒரே சீரான நிலையில் வச்சுருக்கும். ஸோ அந்த ஒருவரோட மட்டும் உங்கள் சம்பந்தம் இருந்துச்சுன்னா மனநிலை ஒரே சீராக ஆடாத அசையாததாக இருக்கும். அதுக்கு பதிலாக சம்பந்தத்தின் ஈர்ப்பு வேறு எங்கேயாவது போகுது அப்படின்னா அந்த ஒரே சீரான மனநிலை இருக்காது. அதனால் ஒரே சீரான மனநிலையை உருவாக்கணுன்னா அந்த ஒருத்தரை தவிர மற்ற எதையுமே பார்த்தும் பார்க்காம இருக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் ஒரே சீரான மனநிலை இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல்லானது இல்லையா? ஒரு பாபாவை தவிர வேறு எங்கேயுமே புத்தி போகக்கூடாது. சகல சம்பந்தமும் அவரோட தான் இருக்கணும். ஸோ வரதானமும் அவ்யக்த இஷாராவும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா? எல்லா தொடர்பையும் விட்டு பாபாவோட மட்டும் புத்தியை இணைக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.